மயான கொள்ளையின் பின் மறைந்துள்ள ரகசியம் தெரியுமா? சிவபெருமான் பிரம்மாவின் 5வது தலையை கிள்ளியதால் பிரம்மஹத்தி தோஷம் ஏற்பட்டது. கிள்ளப்பட்ட தலை சிவனின் கையில் ஒட்டிக்கொண்டு சிவனுக்கு படைக்கப்படும் உணவு அனைத்தையும் விழுங்கியது. இதனால் சிவன் உணவு இல்லாமல் தவித்தார். பிரம்மாவின் தலை கிள்ளப்பட்டதற்கு பார்வதி தேவிதான் காரணம் என நினைத்த சரஸ்வதி தேவி பார்வதிக்கு சாபம் அளித்தார். பார்வதி பூமியில் அலைந்து மலையரசன் மகளாக பிறந்து மேல்மலையனூரில் தவம் செய்தாள். சிவபெருமான் உணவிற்காக அலைந்த போது பார்வதி உணவு சமைத்து முதல் 2 கவளத்தை கபாலத்தில் இட்டு 3வது பகுதியை தவறவிட்டாள். உணவின் சுவையில் மயங்கிய கபாலம் அதை பிடிக்க சிவனின் கையிலிருந்து கீழே இறங்கும் போது அன்னை அதை ஆவேச வடிவம் கொண்டு மிதித்து சுக்கு நூறாக்கிய தினமே மயான கொள்ளை என அனுசரிக்கப்படுகிறது. இத்தினத்தில் பக்தர்கள் காளி, அங்காளம்மன், காட்டேரி, பேச்சி போன்ற பல வேடங்களிட்டு நள்ளிரவில் மயானத்தில் சூறையாடும் நிகழ்ச்சியை நடத்துவர்.